வராம இருக்கீங்க? நீங்க வந்தா நான் கவனிக்கவே இல்லை. எப்போ வந்தீங்க? மாறா, பக்கத்து வீட்டு சினிமாமா வந்திருந்தாரு. அவரை பையங்க ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத கோச்சிங் சென்டர்ல சேரணும்னு சொல்றாங்களாம். ஆனா நீங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? அது நல்ல விவரமான பையன் தான். நீங்களும் கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கலாம்ல. சீனு மாமா அதுக்கு காசு கொடுக்குறோம்ன்றாரு. தெரியும். கடைசியில் நீ சுத்தி வளைச்சு இதுக்கு தான் வருவேன். எதுக்கு மாறா? இப்ப என்ன உன் காசுல தான் என் பொழ போடுறதுன்னு குத்தி காட்டுறியா? நான் என்ன அப்படியா சொன்னேன்? உனக்கு கரசுக்கு எவ்வளவு காசு தரேன்னு சொன்னாரு உங்க சீனு மாமா. பசி வந்து என் பொண்ணு வளர ஆரம்பிச்சுடுவான்னு உங்க அம்மா சொன்ன சரியாவே போச்சு. அவனும் முட்டா போயிடலாம். உங்க அம்மா வச்சு மூஞ்சிக்கிறார் சொல்லிட்டு போச்சு. நான் வெறும்பாயன்னு. இப்ப எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு நிக்கிறீங்க? அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிப்போம் மாறா. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும்ல. இதே அந்த சின்ன மரமண்டைக்கு விளங்காம போச்சு. சந்திர கேக் கம்பெனி வச்சுக்கிற தொழில் வரமா எப்படி ஃபிளைட் ஒன்னு சொல்லி கொடுக்க போறா இல்ல? சொல்லுங்க சொல்லுங்க, கேட்டுக்க சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு தடவை உங்க ஐடியாவை தூக்கிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி நிக்கிறப்ப உங்களை பார்த்து சிரிச்சு காரி துப்பி அனுப்பிச்சாங்களே, அவங்களுக்கு உங்களோட ஐடியா ஒரு கப்பு கேக்கு மாதிரி தான். நீங்க சொன்ன அந்த கப்பு கேக்கு தான் நமக்கு சோறு போடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பமே வேணாம் சொல்லும் போது நான் அவனை கட்டிக்கிட்டேன். எனக்கு காரோட இல்லாத கிராம ஜனங்களை பிளைட்ல கூட்டிட்டு போவே நம்பிட்டேன். எல்லாம் பேச்சுக்கு மட்டும்தானா? செய்ய மாட்டீங்களா இதெல்லாம்? செஞ்சு காட்டுங்க சார். நான் அப்படி தோத்து போன மாதிரி உட்கார்ந்து நினைக்கவே மாறா. அப்ப ஏன் தோத்து போன கூட உட்கார்ந்துட்டு இருக்கேன்? எங்கேயாவது போய் தொலை. ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கோவம் வரணும். வீரப்பு